இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு 170 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஏன் ப்ளஸில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து முடிஞ்சிச்சு இல்லையா, நேற்று முடிஞ்ச இடத்துல இருந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்துட்டு மேலே போயிட்டு அப்படியே சைட்வேஸில் தான் வந்து முடிஞ்சிருக்காங்க. அப்ட்ரெண்ட்லாம் வந்து போல ஓப்பன் ஆன இடத்த வந்து தாண்டவே இல்லை மார்க்கெட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸில் போயிட்டு முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறனால இங்கேருந்து பார்க்கும்போது இது ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு இல்லையா. அதாவது நேற்று முடிஞ்ச இடம் அதே மாதிரி இன்னைக்கு முடிஞ்ச இடத்த நீங்கள் பார்க்கும்போது 170 புள்ளி வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகேங்க. நம்ம எல்லா நாளுமே வந்து 2 முக்கியமான பாயிண்ட் வந்து பார்ப்போம் இல்லையா. அந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுச்சு. இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டுமே வந்து நடந்திருக்குது. நல்ல பிரேக் அவுட்டாக இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நிஃப்டியில் வந்து நல்ல பிரேக் அவுட் கிடையாது. இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான். நல்ல பிரேக் அவுட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே தள்ளி இருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கீழே என்ட்ரி கொடுத்து கீழே என்ட்ரி கொடுத்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் கரெக்டாக தான் ட்ரேடு வந்து பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து மேம்படுத்திக்கணும். அந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 5 செகண்டில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த ட்ரேடை வந்து முடிவு பண்ண போகுது. இது ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத. நான் ட்ரேடு பண்ணுறதுக்காக உள்ளே வந்து வரலைங்க. ட்ரேடு பண்ணி அந்த ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அப்படிங்கிறனால அவசரப்பட்டு என்ட்ரி வந்து கொடுக்கவே கூடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல. அப்படி என்ட்ரி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம அப்படி சொல்லவே முடியாது. நல்ல பிரேக் அவுட் தான் இது. அந்த 80,260 வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்துச்சு. பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு ஒரு 40 புள்ளி வந்து கீழே போயிட்டு தான் மேலே வந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால இது நல்ல ஒரு கேண்டில் தான். இந்த இடத்துல வந்து நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. நான் எதிர்பார்த்த அந்த முக்கியமான ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. எனக்கு ட்ரேடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2 நாள் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. இதை நான் மனசார வந்து ஏற்றுக்குவேன். ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது அப்படி தாங்க. திடீர்னு பார்க்குறீங்கன்னா ஒரு 5 நாள் ப்ராஃபிட் கொடுக்கும், 2 நாள் லாஸ் கொடுக்கும். இது வந்து இருக்க தான் செய்யும். அதை ஏற்றுக்கிட்டால் மட்டும் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து வாங்க. இதுதான், இதை மாற்றவே முடியாது. இது எல்லா நாட்களும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. பேங்க் நிஃப்டி மட்டும் இந்த இடத்துல வந்து மேலே ஒரு சின்ன ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடுவேஸில் வந்து போச்சு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி ட்ரேடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து இப்படி தான் இருந்திருக்கு இல்லையா. ஸ்டாக்கு பரவாயில்ல, இன்றைக்கி நிறைய ஸ்டாக்கு வந்து கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணி மேலே வந்து வந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக 8 நாள் பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டில் வந்து போச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து ரெக்கவரியை வந்து எதிர்பார்க்குறோம். ஆனால் 9வது நாளும் பங்குச்சந்தை திரும்பியும் ரெட் கேண்டில்லையே வந்து முடிஞ்சிருக்கு. இதை என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க. லாஸ்ட் 1 இயராக நீங்கள் நேற்று நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நடந்திருக்கு. அப்படிங்கிறனால பார்க்கலாம், ஒரு ரெக்கவரி வந்து இருக்கும். ஆனால் நாளைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி வந்து கிடையாதுங்க. எல்லா கேண்டிலும் வந்து ரெட்டாக வந்து இல்லை. இந்த ஒரு நாள் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டாங்க. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் வந்து ஓகே அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் நிஃப்டி மட்டும்தான் விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஓகே, இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் கை எது, ப்ரீவியஸ் லோ இது, இன்றைக்கி சரியாக வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியல. நாளைக்கு மார்க்கெட் பற்றி நிறையா வந்து பேசலாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்க்கு புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை முதல்ல வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிறது நல்லது. அடிப்படை கற்றுக்கிட்டாலே போதுங்க, உங்களுடைய ட்ரேடிங் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. அந்த புக்கெலாம் வந்து வாங்கி படித்து பாருங்கள். ஒரு 5,000 10,000 கொடுத்து ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த புக்கை வந்து படித்து பாருங்கள். நானே ஒரு கோர்ஸ் வந்து எடுத்தாலுமே இந்த புத்தகத்தில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குதோ அதை தான் ஒரு கோர்ஸாக வந்து எடுக்க முடியுமே தவிர இந்த புத்தகத்தில் இல்லாதது ஒரு கோர்ஸில் வந்து இருக்காது. அதாவது பாகம் 1, 2, 3 சேர்த்து படிக்கும் போது தான் எல்லாத்த பற்றியுமே கற்றுக்க முடியும். பாகம் 1 மட்டும் படிக்கிறீங்கன்னா அடிப்படை மட்டும்தான் கற்றுக்க முடியும். சரி, ஓகேங்க. ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஹெடன் ஷோல்டர் பேட்டர்ன், W பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. நம்ம 1 ஹவரில் இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்டாக வந்து இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால முக்கியமான ப்ரீவியஸ் லோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து போகுதுங்க. ஓகே, 24,540 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில் 24,780. ஓகேங்களா, இந்த 2 பாயிண்ட் வந்து முக்கியமானது. அதே மாதிரி 5 மினிட்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் இதுக்கு எவ்வளோ புள்ளி இருக்குதோ அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். 140 புள்ளிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறனால ஓகே, ப்ரீவியஸ் லோ 5 மினிட்டில் மட்டும் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து மாறுங்க. ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 24,680. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சமாக வந்து மாற்றி தான் ஆகணும் நாளைக்கு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப சேஃபாக வந்து இருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயே பெரிய கேப் டவுன் வந்து வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பியும் மாற்றி வந்து வரைஞ்சாகணும். நான் இன்றைக்கி வந்து பார்க்குறீங்கன்னா மாற்றி வந்து வரைஞ்சேன். நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணிட்டு வரைய தெரியணும். அப்படி வரையணும் அப்படின்னா நிறையா வந்து கற்றுக்கணும். ஓகேங்களா, ஸோ நிறையா வந்து கற்றுக்கிட்டு ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஓனாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். சும்மா கால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அது நிரந்தரமான ஒன்று கிடையாது. ஓகே, நிஃப்டியில் 5 மினிட்டில் இது முக்கியமான பாயிண்ட்டுங்க ரெண்டுமே. அப்படி சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் 1 டேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 முக்கியமான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ரெண்டையுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது மார்க்கெட். ஓகே, இப்போது சென்செக்ஸில் 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 80,030. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ சென்செக்ஸில். அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 80,790. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக வந்து இருக்குது. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் இந்த இடத்துல நிச்சயமாக மாறும். நிஃப்டி மாதிரியே தான் மாறதான் போகுது அப்படிங்கிறனால 80,500 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக வந்துருக்குது. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல 80,190 இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மாற்றி வந்து வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ண தெரியணும். ஓகே, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 1 டேல டபிள்யூ பேட்டர்ன் மட்டும் ஃபார்ம் ஆகலை நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி. ஆனால் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு 1 டேல. நம்ம 1 ஹவரில் வந்து எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ் கை, நல்ல ஒரு ப்ரீவியஸ் கைங்க இந்த இடத்துல 54,770 ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்கும்போது 54,440 வந்து இருக்குது. 5 மினிட்டில் வந்து பார்க்கும்போது 5 மினிட்டில் இந்த இடத்துல பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஒரு மாற்றம். 54,500 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி 54,770 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. நம்மளும் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குறோம். ஆனால் லைவ் மார்க்கெட்டுக்கு போனதும் அதை எதையுமே கடைபிடிக்க மாட்டோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம ஏன் லாஸ் பண்ணுறோம்? உண்மையாகவே பங்குச்சந்தை தான் லாஸ் வந்து கொடுக்குதா, அல்லது நம்ம எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ணி லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோமா? தவறாக ட்ரேடு வந்து பண்ணுறோமா? கோபத்தில் ட்ரேடு வந்து பண்ணுறோமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம மேலேயும் நிறைய தவறு வந்து இருக்குங்க. ஸோ தவறு வந்து புதுசாக ட்ரேடிங் வரக்கூடிய எல்லாருமே வந்து பண்ணுவாங்க, நீங்கள் மட்டும் கிடையாது. நான் எல்லாருமே இப்போ வந்து நல்ல ஒரு கோடிக்கணக்கான அமௌண்ட்டை வச்சு ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து லாஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அந்த தவறிலிருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை வந்து யார் திருத்திக்குவாங்களோ அவங்க அதில் நீடிச்சு நிற்பாங்க, நிலச்சி நிற்பாங்க. அந்த தவறை வந்து யார் திருத்திக்காமல் கோவப்பட்டு திரும்ப அதே தவறை வந்து பண்ணுவாங்களோ அவங்கள பங்குச்சந்தை வந்து வெளியே வந்து அனுப்பிடும். இல்லை நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ வெளியே போயிருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அனுப்பிடும். ஸோ நீங்கள் வெளியே போக போகிறீங்களா, நிலச்சி நிற்க போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் ஒன்றே வந்து நம்புகிறேன், எந்த அளவுக்கு நம்ம பங்குச்சந்தையை பற்றி கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளை மேலே தூக்கி விடும். நம்ம எந்த அளவுக்கு பங்குச்சந்தையை கற்றுக்காமல் திரும்ப பண்ணுறதையே பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம டவுனில் தான் போக முடியுமே தவிர மேலே வந்து வரவே முடியாது. சுலபமான வழி எவ்வளவோ பங்குச்சந்தையில் இருந்தாலும் நிறையா பேர் கஷ்டப்பட்டு ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னே தெரியலை. ஆனால் நீங்கள் ஒரு டைம் புரிஞ்சிச்சு எல்லாத்தையும் பற்றி அப்படின்னா தப்பை வந்து பண்ண மாட்டீங்க. பங்குச்சந்தையில் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி உழைப்பை போடுறது ரொம்ப முக்கியம். உழைப்பை போட்டுட்டு ஊதியத்தை வந்து தேடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.